பெற்றோரை ஒழுங்காக கவனிக்காவிட்டால் சொத்து திரும்ப பெற்றுக்கொள்ளப்படும். உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் பணத்தின் பின்னே அனைத்து உறவுகளும் சுற்றித் திரியும் காலமாக உள்ளது. பணம் இருந்தால்தான் மதிப்பு என்ற வகையில் இன்றைய நிலை உள்ளது. ஆம், பெற்றெடுத்த குழந்தைகள் கூட பணம் இருக்கும் வரைதான் பெற்றோர்களை மதிக்கும் தன்மை கொண்டவர்களாக உள்ளனர். இல்லானை இல்லாலும் வேண்டால் ஈன்றெடுத்த தாய் வேண்டாள் என்பதற்கு ஏற்ப பணம் இல்லையென்றால் அனைத்து உறவுகளும் இறந்துவிட்ட ஒன்றாகி விடுகின்றன. இத்தகைய நிலையில் வயது முதிர்வு காலத்தில் பெற்றோர்களை பார்த்து கொள்வது குழந்தைகளின் கடமையாக இருந்தாலும் அப்பெற்றோர்கள் பணம் படைத்தவர்களாக இருந்தால் மட்டுமே அவர்களிடமிருந்து அப்பலனை பெறுவதற்காக குழந்தைகள் தங்கள் பெற்றோரை கவனிப்பது போல் பாசாங்கு செய்து அப்பலன் கிடைத்த பிறகு அவர்களை நிராகரிக்கும் தன்மை கொண்டவர்களாகவே உள்ளனர். முதியவர்களை பாதுகாக்க சட்டம் சில வரைமுறைகளை உருவாக்கி இருந்தாலும் அது உதாசீனப்படுத்தப்பட்டு நாளுக்கு நாள் இந்த அவலம் நீடித்தே வருகிறது. இந்நிலையில் உயர்நீதிமன்றம் ஒன்றில் பெற்றோர்கள் தங்கள் மகன் மீது தொடுத்த வழக்கிற்கு நீதியரசர்கள் வழங்கிய ஒரு முக்கிய தீர்ப்பு குறித்து இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் மும்பை உயர்நீதிமன்றம். வழக்கின் சாரம்: வசதி படைத்த பெற்றோருக்கு பிறந்த மகன் அப்பெற்றோரிடமிருந்து அவர்களது வீட்டை தனது பெயருக்கு மாற்றி கொடுக்கும் வரை அவர்களை பரிவுடன் கவனித்து கொண்டதாகவும் அதற்கு பிறகு அவர்களை அந்த வீட்டிலிருந்து வெளியே அனுப்பிவிட்டதாகவும் புகார் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் அப்பெற்றோர்கள் அந்த மகனுக்கு சட்ட முறைப்படி வழங்கிய வீட்டை மீட்டு தங்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிட்டிருந்தனர். இதில் எதிர் மனுதாரரின் வழக்கறிஞர் அப்பெற்றோர்கள் வசதி மிக்கவர்கள் என்றும் எனவே இந்த வீட்டை அவர்களுக்கு வழங்க வேண்டிய கட்டாயமில்லை எனவும் குறிப்பிட்டார். இருவரது வாதங்களையும் கேட்டறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் முதியோர் நலச்சட்டம் 23 படி சொத்து மாற்றம் நடைபெற்று அதனை ஒருவர் பெற்றிருந்தால் அப்பராமரிப்பு முறைகள் சரியில்லாத பட்சத்தில் அச்சொத்தை வழங்கியவருக்கு அச்சொத்தை திரும்ப பெறும் உரிமை உண்டு என்றும் சொத்தை வழங்கியவர் எத்தகைய வசதி பெற்றவராக இருந்தாலும் இந்நிபந்தனையின்படி வழங்கப்பட்ட சொத்து திரும்ப பெறத்தக்கது என குறிப்பிட்டு அப்பெற்றோர் பெயரில் அச்சொத்து மாற்றி வழங்கப்பட வேண்டும் என உத்தரவிட்டனர். பெற்றோரை பேணி காப்போம், பிறந்த கடனை ஒழுங்காய் நிறைவேற்றிடுவோம். தட்சால் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.